நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஜென்மசனி முடிஞ்சுதா, ஜென்மசனி முடியலையா, தினந்தோறும் இது ஒரு பஞ்சாயத்தாகவே இருந்தது. சாமி எனக்கு ஜென்மசனி முடிஞ்சுதா, ஜென்மசனி முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வியாகவே இருந்தது. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு மில் ஓனர் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் சாமி சாமின்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த சாமி உண்மையான சாமி யார், அப்போ நீங்கள் சாமினா உண்மையான சாமி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஒரு கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வழி தெரியாமல் நிற்கிறாங்க, அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுவோமையானால் அவங்க தான் சார் தெய்வம். தெய்வம் மனுஷ ரூபேனா, மனித வடிவத்தில் தான் சார் அவங்க, அதாவது அந்த துன்பத்தில் இருக்கிறவங்க பார்வைக்கு மட்டும்தான் சார் தெய்வம் தெரியும். படாடோபமாக பகட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க, சௌரியமாக இருக்கிறவங்களுக்கு தெய்வம் கண்ணுக்கு தெரிவதில்லை. எப்போ ஒரு கஷ்டம்னு வருதோ அப்போ தான் அவன் தெய்வத்தை தேடுவான். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்கள், ஏன்னா வேர்ல்டு வைடு நிறைய கும்பராசி அன்பர்கள் நம்மிடத்தில், குறிப்பாக யுஎஸ் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவங்க, டெக்சாஸில் நிறைய குடும்பங்கள் கும்பராசி அன்பர்கள், யுஎஸில் இருக்கக்கூடியவங்க, யூகேயில் வசிக்கக்கூடியவர்கள், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா போன்ற நாடுகளில், யூரோப் கண்ட்ரீஸில் வசிக்கக்கூடிய அன்பர்கள், அதே போல் மலேசியா கும்பராசி ஏராளமான அன்பு பக்தர்கள் மலேசியாவில். ஸோ நிறைய அந்த எதிர்ப்புகள், இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். அந்த எதிரி எப்படி இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். இவன் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நிறைய இப்போ இந்த மலேசியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிசம் ப்ராப்ளம், பேரண்ட்டு ரொம்ப சிறப்பான பேரண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு அவங்க சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஜென்மாந்திரத்தில் சனி உடைய தாக்கம், அந்த கர்மவினை பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை பேரண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரியோ வயோதிக பருவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கிட்டேருந்து கவனிச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு போயிடும். அப்போ கர்மா அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டில் முடியாத ஒரு குழந்தை இருக்குது, அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க பார்த்துருவாங்க. அதே குழந்தை ஒரு ஏஜ் பருவத்தை தாண்டும் போது, ஒரு 18 வயசு, ஒரு 20 வயசுக்கு வரும்போது, அந்த குழந்தைக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பேரண்ட்டு திக்குமுக்காடி போயிடுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான பாவ கர்மாக்கள், அப்போ சனி பகவானுடைய பாவ கர்மானா எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான எப்பேற்பட்ட கடுமையான பாவ கர்மாக்கள் இருந்தாலும், அது ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், செய்த பாவ வினைகளாக இருக்கலாம், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கியது, கவலை வேண்டாம், இனி எல்லாம் சுகமே கும்பராசி அன்பர்களே. சார் இப்போது கும்பராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு அவர் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். உங்களை ஒரு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருப்பார், உங்களை ஒரு ஃபெமிலியாரிட்டி செஞ்சு விட்டுருப்பார், பிடிக்காதவங்களுக்கு கூட உங்களை பிடிக்கிற மாதிரி செஞ்சுருப்பார், உங்களை ரசிக்காதவர்கள் கூட உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, கும்பராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இன்னும் கூட பாசிட்டிவாக சொல்லணும்னா, கும்பராசியை பொறுத்தவரையில் நிறைய கும்பராசி என்பர்கள் வெளி ஊர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். ஆன்சைட் ஜாப் நிறைய கிடைச்சிருக்கும். நானே நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறேன், ஆன்சைட் ஜாப் கண்டிப்பாக நீங்கள் போங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஆன்சைட் ஜாப் கிடைச்சிருக்கு. அதே போல் கணவன் அங்கே இருப்பாங்க, மனைவி இங்கே இருப்பாங்க, மாமியாரோடு இருப்பாங்க, சரி அவங்களுக்கு ஒத்து போகாது, தனி கொடுத்தன வர சொல்லுவாங்க. அவர் அங்கேருந்தே எனக்கு கால் பண்ணுவார்,
ஜி இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்களேன், உங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துடலாமா, இல்லை வந்து வெளிநாட்டுக்கே கூப்பிட்டுக்கலாமா, என்கிட்ட கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கன்சல்டிங் கேட்பாங்க, ஐடியா கேட்பாங்க. ஸோ கும்பராசியை பொறுத்தவரையில் நல்ல இடமாற்றங்கள் அமைந்தது. வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் மாறுவது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது. அப்போ இடமாற்றங்கள் கும்பராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கும். நல்ல புதிய அதான் அந்த நேமை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஃபேமஸை கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ராகுவால் வந்த நன்மை. அப்படியே இந்த ராகுவால் இந்த பக்கம் என்ன நடந்திருக்குனாக்கா, ஏதேனும் ஒருவருக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நம்பி அது கடைசியில் அது ஒன்றும் நடக்காமல் போயிருக்கும். அந்த ஏமாற்றங்கள் அதுவும் ராகு தான் காரணம். அப்போ கும்பராசி அன்பர்களே, ஒரு பக்கம் ஜென்மசனி நடந்தது, இன்னொரு பக்கம் ராகுவால் ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இந்த இரண்டும் இந்த 2026 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி விடியக்கூடிய சூரிய உதயம் கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். சார் உங்களுக்கு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். பழசு எல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, பழசு எல்லாம் அழிச்சிருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான இருந்ததா, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. நியூ ஜாப் கிடைக்கலாம், நியூ பிஸ்னஸ் செட் ஆகலாம், உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம். எங்கள் கையில் வந்து காசு இல்லைங்க சாமி, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு நியூ இன்வெஸ்டர் கிடைக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு புது அதிகாரிகள், பழைய அதிகாரி உங்களை வச்சு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதிகாரி வெளியில் போய்ட்டு புது அதிகாரி உங்களுக்கு வந்து உட்காரலாம், சேரில் உட்காரலாம். ஸோ இவர் இருந்தாருன்னா நான் இங்கே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவேன் சாமி, இவர் இருந்தாருன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் நம்மகிட்ட சொல்வது உண்டு. போன வாரம் கூட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த செக்ஷன்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இப்போ ஒரு சேர்மேன் இருக்கார், இவர் இருக்கிறவர்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் வந்துடும், ஸோ நான் ஜாபும் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் புது அதிகாரி எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ அதை போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சிறப்பான அதிகாரிகளாக இருப்பாங்க. 100% கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நன்மை அதிகம். சரி, அதே போல் வெளியில் போகக்கூடிய ராகுவும் வெளியில் போகக்கூடிய சனியும் 2 பேரும் ராசியை விட்டு லெஃப்ட்டை ஒருத்தர் கீழே, ராகு கீழே போகிறாரு, சனி மேலே போகிறார். 2 கிரகங்கள் கும்பராசியை விட்டு இந்த 26 வெளியேறுகின்றன. வெளியேறக்கூடிய 2 கிரகங்களும் கும்பராசிக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு, ஒரு நல்லதை கொடுத்துட்டு தான் போகும். நம்பிக்கையோடு இருங்கள் கும்பராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும். இது போக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சியால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.